மீன் சாப்பிட மறுத்த நரேன். நரேந்திரனின் 14 வயதில் அவரது குடும்பத்தினர் அவர் மீது ஒருவித அச்சம் கொண்டிருந்தனர். நரேன் எப்போதும் தியானத்திலும் ஒருவித தனிமையிலும் ஈடுபாடு காட்டத் தொடங்கினார். குறிப்பாக அவரது தாத்தா துர்கா பிரசாத் வாலிப வயதிலேயே உலகத்தைத் துறந்து சந்நியாசியாகச் சென்றவர். நரேனிடமும் அதே போன்ற துறவு மனப்பான்மை தென்பட்டதால் அவர் தனது தாத்தாவைப் போலவே துறவியாகி விடுவாரோ என்று பெற்றோர் கவலைப்பட்டனர். இந்த சமயத்தில் நரேன் சைவ உணவுகளையே அதிகம் விரும்பி சாப்பிடத் தொடங்கினார். வங்காளத்தில் மீன் என்பது அன்றாட உணவின் ஒரு முக்கிய அங்கமாகும். ஆனால் நரேன் மீன் சாப்பிடுவதை தவிர்த்து வந்தார். ஒருநாள் நரேனின் அக்கா சுவர்ணமயி அவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அவள் நரேந்திரர் முன் மீன் பொரியல் இருந்த தட்டை வைத்தாள். ஆனால் நரேன், எனக்கு மீன் வேண்டாம், காய்கறி பொரியல் மட்டும் கொடு என்று கூறி அதை தள்ளி வைத்தார். சுவர்ணமயி விடாப்பிடியாக அந்த தட்டிலிருந்த மீன்களை மட்டும் எடுத்துவிட்டு அதே தட்டில் மீண்டும் உணவை வைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த நரேந்திரருக்கும் அவரது அக்காவுக்கும் இடையே பெரிய வாய்ச்சண்டை மூண்டது. அப்போது முற்றத்தில் குளித்துக் கொண்டிருந்த நரேனின் தந்தை விசுவநாதர் இதை கவனித்தார். அவர் கோபமாக, 14 தலைமுறைகளாக இவனது முன்னோர்கள் நண்டும் நத்தையும் சாப்பிட்டு வாழ்ந்தனர். இவன் என்னவோ இப்போது பெரிய பிரம்ம தைத்தியன், துறவி போன்றவர் ஆகிவிட்டானாம், மீன் சாப்பிட மாட்டானாம் என்று கிண்டலாகவும் கோபமாகவும் கூறினார். தந்தை கண்டித்த போதிலும் நரேன் தனது பிடிவாதத்தையும் கொள்கையையும் தளர்த்தவில்லை. இந்த சம்பவம் நரேன் சிறுவயதிலேயே தனது கொள்கைகளுக்காக தந்தையையே எதிர்த்து நிற்கும் அளவுக்கு மன உறுதி கொண்டிருந்தார் என்பதை காட்டுகிறது.